புளியே சேர்க்காம புளியோதரையா அது எப்படி பண்ணுறது யோசிப்பீங்கல்ல. ரொம்ப சிம்பிள். லேசியான டைமில் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 4-5 மோர் மிளகா வெயிலில் காய வச்சது நான் வீட்டிலே வச்சுருப்பேன், அது போட்டுக்கிறேன். இது போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் எப்போ புளி சாதம் செஞ்சாலும் நார்மலாக செஞ்சாலும் மோர் மிளகாய் போட்டு தாளித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ முதல்ல மோர் மிளகாயை போட்டுட்டு அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் இது வந்துட்டு கலர் மாதிரி வரணும் பாருங்கள். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இது போடுறதுல இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம், இந்த மோர் மிளகாயை வச்சுட்டே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ இது கூட வந்து கடுகு, சீரகம், கொஞ்சமாக வந்துட்டு மிளகு, பேசிக்காக நான் எப்பயும் போடுற அதே தாளிப்பு தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்குறேன். ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், ஸோ ரொம்ப நேரம் வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சமாக வந்து இதை வந்து போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலவி விட்டுடுங்க. ஜஸ்ட் ஒரு 5-6 செகண்ட் போதும். முதல்ல வந்து வேர்க்கடலை சேர்த்துட்டு வறுத்து விட்டுறலாம். வேர்க்கடலையை வந்துட்டு நல்லா வந்து வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உளுந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட வந்துட்டு அடுத்து என்ன போட போகிறோம், ஆப்வியஸாக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. பேசிக்கான புளி சாத தாளிப்பு தான் இதுவும். ஸோ போட்டுட்டு எண்ணெயை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்புங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டு கலருக்கு வரணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சோம் அப்படின்னா கலர் மாறிடும், ஆனால் கிறிஸ்ப் ஆகாது, வறுப்படாது. ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து தங்க கலரில் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு எல்லா பருப்பும். அவ்வளோதான். இப்போ இது கூட கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேறு எந்த பொருளுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. உப்பு, காரம் எல்லாமே நம்ம போட போகிற அந்த ஒரே ஒரு சிங்கிள் இன்க்ரீடியண்ட்டில் இருக்க போது. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வடித்த சாதம், நார்மல் புழுங்கலரிசி சாதம் தான், அதை வந்து தட்டில் கொட்டி ஆற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இது வந்து நைட்டு வடித்த சாதம் மீந்து இருந்துச்சுன்னா அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தனியாக இதுக்காக வடித்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் பச்சரிசியில் கூட சாதம் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ அந்த சீக்ரெட் பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோங்குரா பொடி. கோங்குரா பொடி ஆல்ரெடி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். ஸோ இந்த கோங்குரா பொடி வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். 1 கப் அளவுக்கு சாதம், அதாவது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி வந்து இந்த அளவுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். உப்பு நான் ஏற்கனவே வந்துட்டு கோங்குரா பொடியில் போட்டிருக்கேன், அதனால் நான் இப்போ சேர்க்கலை. ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம போட்டிருக்கனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். எனக்கு தேவைப்படல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பும் போட்டு கலந்துக்கோங்க. ஸோ அந்த பொடியும் போட்டுட்டு ஃப்ளேமை வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு எல்லா சைடும் சாதத்தில் வந்து இந்த பொடி மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள். இந்த பொடி மட்டும் அடித்து வச்சிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து மல்டி பர்பஸ். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியும். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ஒரு புளிச்சக்கீரை புளியோதரை, அதாவது இன்ஸ்டன்ட் புளியோதரை, புளியே சேர்க்காமல் சூப்பராக இருக்கும். நான் ரியலாக சொல்கிறேன், இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரிஜினல் புளியோதரைக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கண்டே பிடிக்க முடியாது. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் நிறைய வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபி டைரிஸில் இருக்கிற மற்ற வீடியோஸை பாருங்கள். ட்ராவல் டைரிஸ் வீடியோஸை புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.